கோவை உக்கடம் பகுதியில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் மத்திய மாநில அரசுகளின் மின்கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி உயர்வுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மண்டல செயலாளர் ரங்கநாதன் தலைமை வகித்தார். பிரபு மத்திய மாவட்ட செயலாளர், சிவா மேற்கு மாவட்ட செயலாளர், தம்புராஜ் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு பங்கேற்பாளர்களாக மூகாம்பிகை ரத்தினம், ராகேஷ், மண்டல அமைப்பாளர்கள் அருணா, ரம்யா மற்றும் துணை செயலாளர்கள் சத்யா ஆனால் அரசியல் காரங்களுக்காக ஓட்டு வேணுங்கிறதுக்காக ரொம்ப வருஷம் ஏற்றாமல் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அதே மாதிரி இது வந்து ஒரு தொழில் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் எங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா சுமையையும் மக்களுக்கே தான் கொண்டு போகிறாங்க. மக்களுடைய வரி பணத்தில் சரியாக படுத்தியிருந்தாங்கன்னா இன்னும் கூட மின்சார தயாரிப்பை வந்து ரொம்ப மேம்படுத்தியிருக்க முடியும். அதே சமயத்தில் காற்றாலை மின்சாரம் மூலமாகவும் சூரிய ஒளி மின்சாரத்தை எல்லாம் ஊக்குவிக்கிறதுன்றது அவங்க செய்கிறதே இல்லை. நிறைய நிறுவனங்கள்லேருந்து காற்றாலை மின்சாரம் வந்து அதுக்கு இன்னும் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காம வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி சூரிய ஒளி மின்சாரத்துக்கு இப்போவுமே அந்த சூரிய ஒளி பேனல்லாம் போட்டதுக்கப்புறம் கூட அதை மாற்றுறதுக்கு உண்டான மீட்டர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு மாதக்கணக்காக இன்னும் பெண்டிங் வச்சுருக்கிறதெல்லாம் இருக்காங்க. இப்படி தயாரிப்பை வந்து முடக்கிட்டு எதுக்காக மறுபடியும் மக்கள் தலையிலேயே திரும்பி அந்த சுமையை ஏற்றணும்? அது எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்ச ஒரு ரகசியம்தான். எவ்வளோவுக்கு எவ்வளோ இந்த மின்சாரத்துறையை ஒரு பணம் கொளிக்கிற ஒரு துறைன்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதில் இருக்கிற அந்த துறை சம்மந்தப்பட்ட ஒரு மந்திரி பதவி வேணுங்கிறதுக்கு எவ்வளோ போட்டி இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வருதுங்கிறது நமக்கு தெரியும். அவ்வளவும் தெரிஞ்சுமே மக்கள் திரும்ப ஓட்டு போடுறதுனால தான், அதே கட்சிகளுக்கு திரும்ப ஓட்டு போடுறதுனால தான் எந்த பயமும் இல்லாமல் திரும்ப அந்த தப்புகளை அவங்க செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இதை மாற்றுறதுக்கு மக்களை எல்லாரும் ஒன்றா செஞ்சு, இது அரசியல் கட்சிகளோட வேலை மட்டும் இல்லை, மக்களுக்காக நடக்கிற போராட்டம், மக்களை பாதிக்கிற போராட்டங்கிறதுனால எல்லா மக்களும் சேர்ந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும். வருகின்ற காலத்தில் இதுக்குண்டான தண்டனையை அவங்களுடைய ஓட்டு மூலமாக தெரிவிக்கணும் அப்படின்றத நாங்கள் மக்கள் நீதி மையம் சார்பாக கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக